ஒரு ஆள் இவ்வளவு பெரிய ஜாமான் தனியா வந்து என்ன பாஸ் இது அசைக்கவே முடியல. பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். டிக் டிக்னு சத்தம் வருது. மணிக்கு உண்டு. இதையே மூடி வச்சிருக்காங்க. டைம் வேஸ்ட் ஆயிருமே. இந்த லூசு போயிட்டு இருந்து இந்த கடிகாரத்தை காப்பாத்தி பத்திரமா உள்ள கொண்டு வைங்க. போங்க தூக்குங்கடா. எட்ரா விளக்கண்ணே. டேய் இப்படி வாடா சந்துரு வா. எங்க போனா அந்த விளக்கண்ணே? தூக்குடா தூக்குடா. ஏண்டா 4 ஸ்டெப் கூட நடந்து வரல, அதுக்குள்ள என்னடா கை கைன்ற? அதனடா கையில பாட்டில் விளக்கெண்ணெய். விளக்கண்ணையா? எதுக்கு? இவன் தான் எடுறா விளக்கெண்ணா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா தூக்கி போடா. ஏன்டா இங்க போட்ட? நீ தானே தூக்கி போடுன, அதான் போட்டேன். யாரா அவன்? அதுக்காக வயல இடம் தூக்கி போறது? யாரா உண்டா என்னடா வருது? க்ளீன் பண்றா போடா. ஒழுங்கா க்ளீன் பண்ணு. பார்க்காதடா. சரி விடுடா. அப்படியா? அப்புறம் சதரவனை ஃபாலோ பண்ணடா. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்கவனா? நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட். அவர் தூக்கவே இல்ல, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களா? அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் போட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்தது உடைச்சிட்டீங்களா? இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் கிளிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டேய், யாராங்க எண்ணெய் கொட்டது? டேய் யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாயிடுச்சு. எஜமா இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்பனை வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி டேய் டேய் அத தொட்டிங்க கைய வெட்டி போடுங்க ராஸ்கல். என்னாச்சு? எதை உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? அதேதான் நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கயா, நீங்க போங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா.